Hello students. இன்னைக்கு நம்ம 11th standard max chapter 10 exercise 10.2ல 11th question பார்க்கலாம். y equal to tan x minus 1 by secant x ன்னு இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு u by v மெத்தட்ல தான் இருக்குன்ட்டு. அப்போ tan x minus 1 by secant x. அப்போ tan x u வந்து tan x ன்னு எடுத்துக்கணும், v வந்து secant x ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ u by v ஃபார்முலா என்ன? u by v அதாவது கோசன் டிவைடர் மெத்தட்ல இருந்துன்னா அது என்ன பண்ணணும் நம்ம கோசன் ரூல் யூஸ் பண்ணோம். அதனால v into u dash minus u into v dash by v square. கிளியர்? இப்போ நம்ம u வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? tan x by இதுதான் மேல above the line அந்த நியூமரேட்டர் வேல்யூவை நம்ம tan x minus 1 எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் வேல்யூவை v எடுத்துக்கணும். ஓகேவா? v equal to secant x. அப்ப du by dx equal to u dash. இப்போ u டிஃபரன்ஸ் பண்ணா அது u dash னு சொல்லலாம், இல்ல du by dx னு சொல்லலாம். tan x minus 1 இருக்கு. tan x டிஃபரன்ஸ் பண்ணா secant square x னு ஆகும். கிளியர்? tan x டிஃபரன்ஸ் பண்ணா secant square x minus constant. அதாவது ஒரு வேரியபிளோட கான்ஸ்டன்ட் இருந்தா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படியே வரும். ஆனா வேரியபிள் தனியா வெறும் தனியா கான்ஸ்டன்ட் இருந்தா அதை டிஃபரன்ஸ் பண்ணா 0 ஆகும். இது கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணுமா? வேரியபிளோட கான்ஸ்டன்ட் இருந்தா கான்ஸ்டன்ட் எதுவுமே ஆகாது, அப்படியே தான் வரும். ஆனா வேரியபிள் இல்லாம கான்ஸ்டன்ட் தனியா இருந்தா அதை டிஃபரன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 0 ஆகும். ஓகேவா? அப்ப tan x டிஃபரன்ஸ் பண்ணா secant square x, 1 டிஃபரன்ஸ் பண்ணா 0. அப்போ u dash equal to என்னவா இருக்கும் நம்மளுக்கு? u dash equal to secant square x. u dash equal to secant square x. அடுத்தது என்ன? v equal to secant x. dv by dx equal to v dash equal to secant x. secant x டிஃபரன்ஸ் பண்ணா secant x tan x. secant x டிஃபரன்ஸ் பண்ணா secant x tan x. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். v into u dash. v வேல்யூ என்ன? secant x. u dash வேல்யூ என்ன? secant square x minus u into v dash. u வேல்யூ என்ன? tan x minus 1 into v dash secant x tan x by v square. v square என்ன? secant square x the whole square. ஓகேவா? secant x தான் v, அதை ஸ்கொயர் பண்ணா secant x தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த secant x-ஐயும் secant square x-ஐயும் மல்டி பண்ணா secant cube x. அடுத்தது இது என்ன பண்ணும்? tan x minus 1 இருக்குல்ல, அப்போ முதல்ல tan x ஓட secant x மல்டி பண்ணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் டேர்ம் இந்த மைனஸ் முதல்ல மல்டி பண்ணிப்போம். மைனஸ் இன்ட்டு tan x மைனஸ் tan x மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 பிளஸ் 1 ஆயிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேர்ம்ல வந்து இதோட tan x ஓட secant x tan x மல்டி பண்ணோம், அப்புறம் 1 ஓட secant x tan x மல்டி பண்ணோம். ஓகேவா? அப்ப இந்த secant cube x அப்படியே போட்டுட்டு இப்போ மைனஸ் tan x secant x tan square x ஆயிடும். அப்போ secant x tan into tan square x இந்த மைனஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் கரெக்டா போட்டோம்னா அடுத்தது 1 ஆல மல்டி பண்ணும்போது secant x tan x தான் வரும். பை secant square x ஆயிடும். அதாவது v ஸ்கொயர் வந்து secant x the whole squareனா இத உள்ள வரும்போது secant square x ஆயிடும். ஓகேவா? இப்போ நியூமரேட்டர்ல பாருங்க secant cube x minus secant x tan square x plus secant x tan x by secant square x இருக்கு. இப்போ இதுல இருந்து நம்ம secant x காமனா வெளியே எடுத்துட்டோம்னா இங்க secant square x தான் வரும். ஆனா இங்க பாருங்க இங்க இந்த secant x காமனா எடுத்தாச்சுன்னா வெறும் minus tan square x வரும். இங்கே secant x காமனா எடுத்துட்டோம்னா வெறும் tan x ஆகும் plus tan x by secant square x இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த secant x ஓட இந்த இதை நம்ம கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும்? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த secant square x இருக்குல்லமா, இந்த secant square x tan x வந்து 1 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? இதை கேன்சல் பண்ணா இங்க வரும் secant x க்கும் இது கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் secant square x minus tan square x 1 ன்னு வேல்யூ ஃபார்முலால 1 இருக்கும். அதை 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? அதுதான் அந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண 1 பிளஸ் ரிமைண்டர் tan x டிவைடட் பை secant x ன்னு போட்டணும். ஓகேவா? இப்போ இந்த secant x ன்றது ரெண்டுத்துமே காமன், 1க்கும் காமன் tan x க்கும் காமன். அப்போ 1 by secant x plus tan x by secant x. 1 by secant x என்ன பண்ணலாம்? cos x ன்னு போடலாம். tan x by secant x எப்படி எழுதலாம்? tan x எப்படி எழுதலாம்? sin x by cos x by 1 by secant x 1 by cos x ன்னு எழுதலாம்ல. அப்போ இந்த என்ன பண்ணலாம்? இந்த cos x இந்த cos x நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அதாவது இங்க போட்டு காமிக்கிறேன் பாருங்க. sin x by cos x இந்த 1 by cos x அதாவது இந்த secant x வந்து நம்ம 1 by cos x ன்னு எழுதணும்ல, அதை வந்து நம்ம
டினாமினேட்லேருந்து நியூமரேட்டர் போகும்போது அது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். காஸ் எக்ஸ் பை 1 ஆகும். அப்போ காஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சைன் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இங்க ஆல்ரெடி 1 பை சீக்கன் எக்ஸ் ஃபார்முலா என்னது காஸ் எக்ஸ். அப்போ dy பை dx வேல்யூ என்ன? dy பை dx ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். இந்த காஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சைன் எக்ஸ். dy by dx equal to cos x plus sin x. This is the final answer. Okay, va? Clear, students? Thank you, students.